ஸோ நம்ம யூஸ்வலாக மேட்சிங் பார்க்கும்போது வந்து 12 பொருத்தம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த 12 பொருத்தத்தில் 12ம் 12ம் இருந்தால் நல்லது. அது வந்து ஃபுல் மேட்ச்ன்னு சொல்கிறோம். அதை விட கம்மியாக இருந்தால் மிஸ் மேட்ச்ன்னு சொல்கிறோம். லைக் மேட்ச் ஆகலைன்னு. அதுலேயே அம்மா அப்பாலாம் வந்து பாதி மேட்ச். ஏன்னா வந்து அப்பா கிட்ட இருந்து பாதி வருது, அம்மா கிட்ட இருந்து பாதி வருது. ஸோ அப்போ 2 பேரும் கண்டிப்பாக பாதி மேட்ச் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மேட்சிங் வந்து ரொம்ப கட்டாயம் தேவை. ஏன்னா மேட்சிங் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சைடு எஃபெக்ட் சொல்கிறோம், பின்னாடி வர பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட்டும் நல்லா போகும். மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா, ஃபுல் மேட்ச் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் மேட்ச் பண்ணும்போது. ஒன்று வந்து என்னென்னா ரொம்ப மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம அந்த செல் ஏற்றும்போது வந்து அந்த பாடி வந்து ஏற்றுக்காது. ஏன்னா புது செல் வேறு யார்கிட்டயோ இருந்து வருது, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம புது செல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, செல்ஸ்க்கும் இம்யூன் மெமரி பவர் எல்லாமே இருக்குது. ஸோ அது போயிட்டு வந்துட்டு இது வந்து என்னோட உடம்பு கிடையாது, இது வேற யாரோடைய உடம்பு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளை விட வேறு எதாவது இருந்தாலும் நம்ம வந்து அதை தாக்குவோம். ஸோ அப்போ அந்த செல்ஸே வந்து அந்த உடம்பு தாக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜிவிஹெச்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா கிராஃப்ட்னா என்ன போடுறோமோ செல்ஸ் அது கிராஃப்ட், வர்சஸ்னால் நம்ம சண்டை போடுறது, ஹோஸ்ட்னா யார் கூட கொடுக்குறோமோ ஸோ அந்த டிசீஸ்.